எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா ஆப்கானிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணி இந்த ஓடிஐ சீரீஸில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா vs ஆப்கானிஸ்தான் தேர்டு ஓடிஐயில் என்னாச்சு, டோட்டல் சம்மரியை பற்றி பேசலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வாட்டி ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு. குர்பாஸும் ஜர்டானும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக வந்தாங்க. குர்பாஸ் 5க்கு அவுட்டு, ஜர்டான் 11க்கு அவுட்டு. அதுக்கப்புறம் ரஹ்மத் ஷான் வந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா 5க்கு அவுட்டு. ஸோ வழக்கம் போல் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டார்ட்டை தான் கொடுத்தாங்க. 100க்கு அவுட் ஆயிடுவாங்கன்ன மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மறுபடியும் டீமை கேமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அஷ்மதுல்லா ஷைதியும் அஷ்மதுல்லா ஓமஸையும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 2 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. அஷ்மதுல்லா ஷைதி ஒரு சூப்பரான கேப்டன்சி இன்னிங்ஸ் விளாண்டாரு. 131 பாலில் 102, 13 4, ஒரு 6. நடுவில் கிராம்ப் வேறு வந்துச்சுன்றனால ரொம்ப கஷ்டப்பட்டார். அதேமாரி ஓமதுசாய் 50க்கு அவுட் ஆனார். பட் 2 பேருமே சூப்பராக விளாண்டு கேமுக்குள்ளே மறுபடியும் ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேரோட 100 ரன் பார்ட்னர்ஷிப்னால 218 வந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே பெருசாக அடிக்கலை. ஸோ 218க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதை சேஸ் பண்ண இந்தியாவிலேருந்து ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்தாங்க. 2 பேருமே சூப்பராக விளையாண்டாங்க. எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் ஒரு செம்ம டேலண்ட்டு. என்னால் ஓடிஐலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாரு. ஒரு சூப்பரான செஞ்சுரி, 88 பாலில் 110, 14 4, 3 6. ரோஹித் சர்மாவுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் அந்த ஒரு போட்டி போணுச்சு, அதாவது யார் செஞ்சுரி அடிப்பா அப்படின்னு. ஒரு டைமில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் அந்த செஞ்சுரி அடிக்க போகிறாருன்னு நினச்சோம். பட் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் ஜெய்ஸ்வால் அடிச்சிட்டாரு. ஜெய்ஸ்வால் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ப்ராப்பர் 3 ஃபார்மேட் பேட்ஸ்மேன். அவரை நடுவில் ஆக்சுவலி மறந்துட்டாங்க. T20லேயே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஓடிஐலையும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் ஜெய்ஸ்வால் அந்த ஒரு இடத்த பிடிச்சிருவார். ஜெய்ஸ்வாலை ஒரு ப்ராப்பர் 3 ஃபார்மேட் பேட்ஸ்மேனாக ட்ரை பண்ணணும். அதை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மாவோட சம்பவம் ஃபஸ்ட்டு 2 ஓடியில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சி அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயுமே செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக தலைவன் அடிச்சிருவான், 34வது செஞ்சுரி இன்னைக்கு வந்துடும் நினச்சேன். பட் இன்னொரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஹிட்மேன் தான். 38 வயசு ஆகியுமே அந்த ஒரு பழைய ஃபார்மில் இருக்கார். அதுதான் ரோஹித் சர்மா. சீரியஸாக ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்க. அது எல்லாருமே சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ்லாம் இப்பயுமே ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்த வேர்ல்டு கப்புக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணியே வெறியாகுது. சரி, ஓகே, இந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.